ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அதுல நம்ம வகுப்பு 3 பார்க்க போறோம். பாருங்க, இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து இந்த லெசன் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளை வந்து நாங்க குரூப் 1க்கு படிக்கலாமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து குரூப் 1க்கும் படிக்கலாம், குரூப் 2க்கும் படிக்கலாம், குரூப் 4க்குமே படிக்கலாமா. ஏன்னா நம்ம வந்து பிரீஃபா தான் நடத்துறோம், நம்ம கொஸ்டின் ஆன்சரா இல்லாம அந்த லெசனையே டீப்பா தான் நடத்துறோம். அதனால குரூப் 1க்கு தாராளமா இதை படிக்கலாம். இது வந்து குரூப் 1க்கு உங்களுக்கு யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா இந்த லெசன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால நல்லா படிச்சீங்க. இப்ப பாருங்க, 1867 இருந்து 1868 வரைக்கும் முதலாக தாதாபாய் நவ்ரோஜி, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சிங்கிற தனது புத்தகத்துல தனிநபர் வருமானத்தை பத்தி முதலில் அவர் தான் சொல்லியிருக்காரு. யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. அவரோட புக்கு பேர் என்ன? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். அடுத்த பாயிண்ட் பாருங்க, 1934ஆம் ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபி, அதாவது நாட்டு மொத்த வருமானம் இருக்கு இல்லையா, அதோடைய நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. நாட்டு உற்பத்தியோடைய நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது எப்போன்னா 1934ஆம் ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப அடுத்து பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள் என்னென்ன அப்படின்னாக்க செலவின முறை. மொத்தம் வந்து 3 முறையில வரும். செலவின முறை, இன்னொன்னு வருமான முறை, இன்னொன்னு மதிப்பு கூட்டு முறை. இப்ப பாருங்க, செலவின முறையில மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீடு எப்படி கணக்கிடப்படுகிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், நல்லா கவனிச்சிங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கும் மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையே மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீடு ஆகும். சரியா? அதாவது இது செலவின முறையில் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து எப்படி கணக்கிடுறாங்க, செலவின முறையில் எப்படி கணக்கிடுறாங்க, வருமான முறையில் எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கறதுதான் இது. இதுல வந்து செலவுனா நம்ம ஒரு பொருள் நம்ம உற்பத்தி செய்யறோம்னா அதுக்காகும் செலவுகள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் கூட்டி இதுல கணக்கீடு செய்யறாங்க. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யும் அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கும் மேற்கொள்ளும் செலவுகளின் கூடுதல். அவ்வளவுதான். இப்போ இது என்ன செலவுகள்ல எதெல்லாம் வரும் அப்படின்னாக்க நமக்கு கன்சியூமர், அதாவது நுகர்வோர், அடுத்து முதலீட்டாளர், அப்புறம் அரசுக்கு வந்து வரி கொடுக்கறோம் இல்லையா, கவர்மெண்ட் டாக்ஸ், அது அரசுக்கு வரி. இது வந்து ஏற்றுமதி. ஏற்றுமதிங்கிறது நமக்கு லாபமா இருக்கும், இறக்குமதிங்கிறது நம்ம பணம் கொடுத்துதான் நம்ம இறக்குறோம். அப்போ ஏற்றுமதியில இறக்குமதியை கழிச்சுட்டு வர அமௌண்ட்டை இதுல நம்ம கூட்டிக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய செலவுகள் தான். இது எல்லாத்தையும் கூட்டி வர்றது நுகர்வோர் பிளஸ் முதலீட்டாளர் பிளஸ் அரசுக்கு உரிய வரி, அடுத்து ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. இது எல்லாத்தையுமே கூட்டி வர அனைத்தும் செலவுகள்ல வரும். அது என்ன செலவுகள்ல வருதுன்னா, நம்ம ஒரு ஆண்டுல எவ்வளவு பொருள் நம்ம உற்பத்தி செய்யறோமோ அதுக்கான செலவு. அடுத்து பாருங்க, வருமான முறை. வருமான முறையில மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி கணக்கிடுறாங்க, வருமான முறையில எப்படி வருமானம் தானே, அது எப்படி வந்து இதுல வந்து கணக்கிட முடியும் அப்படின்னு கேட்டாக்க பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் மக்களின் வருமானம். இப்போ வந்து நம்ம லேபர் வச்சிருப்போம் இல்லையா, லேபர் வச்சுதான் நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும். அவங்களுடைய வருமானத்தை கணக்கிடுறதுதான் இது வருமான முறையில வரும். பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் மக்களின் மொத்த வருமானத்தை கணக்கிடுவதுதான் இந்த முறை. இப்ப எப்படி மொத்த வருமானம்னா அதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னாக்க, அவங்க வாங்குற கூலி, அதாவது ஒரு நாள் கூலி, அடுத்து வார கூலி, அடுத்து அந்த வாரம் முழுவதும் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது, பிளஸ் அதுக்கான வட்டி, அதுல உள்ள லாபம், இது எல்லாமே நமக்கு இந்த வருமானத்துல சேரும். கூலி கூட்டல் வாரம் கூட்டல் வட்டி கூட்டல் லாபம், இது எல்லாமே நமக்கு வருமான முறையில வரும். பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் மக்களின் வருமானத்தை கணக்கிடும் முறை அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம எதை எடுத்துக்கலாம் அழகா?
வருமான முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறை. அடுத்து பாருங்க மதிப்பு கூட்டு முறை. மூன்றாவது முறை வந்து என்னது? மதிப்பு கூட்டு முறையில மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருள் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பாருங்க. மதிப்பு கூட்டு முறைனா என்ன அப்படின்னா, உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது, பாருங்க இடைநிலை பண்டங்கள்னா என்ன, இறுதி பண்டம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே சரியாவே. உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் போது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டத்தின் மதிப்பு கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த ஒரு டாபிக்கே உங்களுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கேன் ஒரே சென்டென்ஸ்ல. இப்ப நம்ம ஒரு டீ கடையில போய் ஒரு டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல நமக்கு அந்த டீல நமக்கு என்னென்ன பொருள்லாம் அவங்க டீ கடைக்காரங்க போட்டு தராங்க? டீ தூள், சர்க்கரை, பால். இது மூணும் தான் நமக்கு என்னது? இடைநிலை பண்டங்கள். இது மூணும் தான் இடைநிலை பண்டங்கள். இது மூணுத்தையும் போட்டா நமக்கு என்ன கிடைக்குது? கடைசியா இறுதிநிலை பண்டம் கிடைக்குது. அந்த இறுதிநிலை பண்டம் தான் நம்ம குடிக்கிற டீ. டீ தூள், சர்க்கரை, பால், இது மூணும் இடைநிலை பண்டங்கள். இது மூணுத்தையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற டீ வந்து இறுதி நிலை பண்டம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு. உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டத்தின் மதிப்பு கிடைக்கிறது. சரியா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த அப்படியே உங்களுக்கு ஒரே இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த இடைநிலை பண்டங்களின் மதிப்பு இருக்கு இல்லையா, டீ தூள் கூட்டல் பால் கூட்டல் சர்க்கரை, இந்த இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு இறுதிநிலை பண்டத்தின் மொத்த மதிப்புக்கு சமமாகிறது. இதுவும் சமமாகிறது. அவ்வளவுதான். இதுதான் மதிப்பு கூட்டு முறை அப்படிங்கிறது, சிம்பிளா சொல்லணும்னா. அடுத்து பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம். இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட முக்கியத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார வளர்ச்சி பற்றி அறிய உதவுகிறது. இது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு குரூப் 1க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸுக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றி அறிய உதவுகிறது. பணவீக்கம் மற்றும் பண வாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுகிறது. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்ய முடிகிறது. இப்ப அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ்ல வளர்ந்துருக்காங்க, நாம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத ஒப்பீடு செய்யறதுக்கு இந்த முறை பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, வாங்கும் திறனை மதிப்பீடு செய்ய உதவுகிறது. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்ய உதவுகிறது. பொதுத்துறை பற்றி அறிய உதவுகிறது. பொருளாதாரத்தை திட்டமிட்டு வழிகாட்டியாக உதவுகிறது. இது எல்லாமே மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவங்கள். அடுத்து பாருங்க, மொத்த மதிப்பு கூட்டல். இது வந்து மதிப்பு கூட்டு முறைனா என்னன்னு பார்த்தோம். இது வந்து மொத்த மதிப்பு கூட்டல்னா என்னன்னு பாருங்க. பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், நல்லா கவனிச்சிங்க, பொருளாதாரத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள், அதாவது பணிகளை தான் சேவைகள் நான் எடுத்துட்டேன், மற்றும் பணிகளின் மதிப்பை அளவுகோல் தான் மொத்த மதிப்பு கூட்டல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மொத்த மதிப்பு கூட்டல்னா என்ன? பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பின் அளவுகோல் தான் மொத்த மதிப்பு கூட்டல் ஆகும். சரியா? இப்ப இதோட நமக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் முடிஞ்சிருச்சு. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வந்து நம்ம 5 இயர் பிளான், அதாவது 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த வகுப்புல இப்ப இது வரைக்கும் நம்ம படிச்ச இந்த 3 வகுப்புல படிச்சதை நம்ம ஒரு 50 டெஸ்ட் எழுதி பார்த்தலாம். சரியா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.